விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் குறித்து மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இது விவசாயிகளின் நில உரிமைகளை சரிபார்த்து அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை எளிதாக பெற உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய முயற்சியாகும். விவசாயிகள் பல்வேறு அரசு பொதுநல திட்டங்களில் பயனடைவதற்காக மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்காக ஆண்டுதோறும் நிதி உதவி அளிக்கின்றன. குறிப்பாக PM கிசான் போன்ற திட்டங்களின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் முழுமையான பயன்பாட்டிற்காக விவசாயிகளின் விவரங்களை ஒரு ஒருங்கிணைந்த தரவுத்தளத்தில் வைத்திருக்க மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை ஒரு பிரத்யேக செயலியை உருவாக்கியுள்ளது. இந்த தனித்துவ அடையாள எண் விவசாயிகளின் நிலப்பட்டா, ஆதார் எண் மற்றும் கைபேசி எண்ணுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் அரசு வழங்கும் நிதி உதவிகள் மற்றும் திட்டங்களை பெறுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் செயல்படுத்த முடியும். விவசாயிகளின் நில உரிமைகளை சரிபார்த்து மோசடிகளை தடுக்கும் நோக்கிலும் இது மிக முக்கியமானதாக இருக்கும். தற்போது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு இந்த தனித்துவ அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களில் தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகத்துறை, மகளிர் திட்டம், சமுதாய வள பயிற்றுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளை இந்த திட்டத்தினை பற்றி விளக்கி பதிவு செய்ய உதவி செய்து வருகின்றனர். மேலும் விவசாயிகள் அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மூலமாகவும் இலவசமாக இந்த யூனிக் ஐடி பெறலாம். இதற்காக விவசாயிகள் கணினி பட்டா, ஆதார் அட்டை மற்றும் கைபேசியுடன் சென்று பதிவு செய்ய வேண்டும். அதிகாரிகள் கூறியதன்படி இதுவரை 82,495 விவசாயிகளில் 11,546 பேரை பதிவு செய்துள்ளனர். எனவே இதுவரை பதிவு செய்யாதவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான விவசாயி அடையாள எண் எதிர்காலத்தில் அனைத்து விவசாய நலத்திட்டங்களுக்கும் முக்கியமானதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்து பயன்பெற அறிவுறுத்தப்படுகிறார்கள்.